அதாவது ஆனந்த பைரவரி ராகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்னா சக்கரத்தையும் நம்மளுடைய கொண்டைக்கொல்லி சக்கரத்தையும் வந்து ஆக்டிவ் பண்ணிவிடுது. மலரே மௌனமா மௌனமே பேசும் அப்படி ஒரு பாட்டு வருது இல்லையா? அதே மாதிரி அந்த ராகங்கள் வந்து நல்ல ராகங்கள் நீங்கள் பாடும்போது நம்ம குருஜி வந்துட்டு சொல்லுவார், நீ எம்ஜிஆர் பாட்டு கேளப்ப உனக்கு வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வீட்டில் ஏன் மாந்தலை கட்டுறாங்க, வேப்பத்தில் கட்டலாம், இல்லை கொய்யா இலை கட்டாமல் ஏன் மாந்தலையும் போட்டு கட்டலாம். கடலில் குளித்தோம்னா உப்பு தண்ணி பட்டுதுன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தா சார் எல்லாத்தோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகுது. அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், மூவிஸில் எத்தனை மூவிஸ் நல்ல நல்ல மூவிஸாக வருது. இப்போ உதிரி போக்குறெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட படங்களுக்கு. பசின்னு ஒரு படம் வந்திருக்குது பழைய காலம். அதெல்லாம் கம்மியான படம், இது நிறைய. அதே மாதிரி பாகப்பிரிவினை பாருங்க, பாசமலரெல்லாம் பாருங்க. இப்போ என்னன்னா, இப்போ நீ அந்த காலத்தில் பாசமலர் பார்த்தாலும் அழுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பாசமலர் படம் பார்த்தீங்கன்னா அழுவாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னு வைங்க, நம்ம ஆக்டிவ் சுறுசுறுப்பாயிருவாங்க. ஏன் சுறுசுறுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஆகுது உங்களுக்கு. எம்ஜிஆர் அதெல்லாம் பழைய படம் சார். இப்போ புது படத்தை பாருங்க, விஜய் படம் பாருங்க, விஜய் படம் பாருங்க. நீங்க விஜய் படம் பார்க்கும்போது சுறுசுறுப்பாயிடுறீங்க அப்படின்னு இல்லைங்களா? நல்லா ஆக்டிவ் ஆகிடுறீங்க. இப்போ நான் விஜய் படம் பார்த்து டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க. ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? வைப் குட்டா இருக்கு, வைப் குட்டா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி கோயிலில் உங்களுக்கு வந்து ட்ரம்ஸ் அடிச்ச கோயிலில் டான்ஸ் ஆடுறீங்க, ஆடுறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் சாங் வருது இல்லையா? ஏன் சாங் வருது உங்களுக்கு? வைப்ரேஷன் வருது உங்களுக்கு. அப்போ என்னன்னா, அந்த ராகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சரிகம பதனிங்கிறது 7 சுரம் தான் இருக்குது. அந்த 7 சுரங்களுக்கும் பர்மாவும் தொடர்பு இருக்குது. இருக்குங்களா? இருக்கு. அது எப்படி சார்? அது உங்களுக்கு பாட்டில் வருது உங்களுக்கு. இப்போ மூலாதார சக்கரன்னு வைங்க, கல்யாண ராக, கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்குது, கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகத்தை நீங்கள் வந்து இசைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, இப்போ உங்களுக்கு ஜனனி ஜனனின்னு இளையராஜா பாட்டு இருக்கு இல்லைங்களா? மூகாம்பிகை சாங் இல்லையா? அந்த ஜனனி ஜனனி நீங்கள் சாங் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அந்த பாட்டு உங்களுக்கு படிக்கும்போது நம்ம மூலாதார சக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் ஆகுது. அப்படி ஒவ்வொரு சக்கரத்துங்களுக்கு வந்து நம்ம ராகங்களும் நம்ம வர்மங்களும் நம்ம படுவர்மங்களும் தொடர்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு பாட்டு கேட்க சொல்கிறாங்க? டென்ஷனாக போகிறீங்க, டென்ஷனாக போகிறீங்க, ஆஃபீஸ் டென்ஷன், ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு மேனேஜரோடு திட்டுன்னு திட்டாரு உங்களுக்கு. எனக்கு என்னம்மா நீ ட்ராகட்டன் நம்ம முடிக்கவே இல்லைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன், என்ன வேலை சரியாக செய்யணும், இப்போ கண்டோட திட்டுறாரு. அந்த கோவத்தோடய வீட்டுக்கு போகிறீங்க, குழந்தைய பார்த்தையும் ஓரளவுக்கு அமைதியாகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே பாட்டை போட்டுட்டு, உடனே ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, இல்லை ரிலாக்ஸாக நீங்கள் பாட்டு வந்து பண்ணுறீங்க, சரிங்களா? அப்போ என்னென்னா வந்து நீங்கள் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ராகங்கள் வந்து நம்ம மனசை வந்து சக்கரஸை வந்து டியூன் பண்ணுது, நம்ம வியாதி குணம் பண்ணுது. இப்போ உங்கள் அமெரிக்காவில் வாஷிங்டன் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, நம்ம ராகங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் இசைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ராகம் வாசிக்கும்போது என்னென்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக் வைப்ரேட்டாக மாறுது உங்களுக்கு. இப்போ நல்லா தூக்கமலைன்னு வைங்க, ஆனந்த பைரவி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த ஆனந்த பைரவி ராகம் என்ன வந்து நம்ம கொண்டைக்கொல்லி சக்கரத்தையும் நம்ம ஆக்னாவையும் வந்து ஆக்டிவ் பண்ணுது. உங்களுக்கு கர்நாவில் பாட்டு வரும் இல்லையா? என்ன பாட்டு வருது உங்களுக்கு? தெரியல. மலரே மௌனமா மௌனமே பேசும் அப்படி ஒரு பாட்டு வருது இல்லையா? இந்த பாட்டை நீங்கள் இது மாதிரி பாட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு. நான் ஜென்ரலாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். அதாவது ஆனந்த பைரவரி ராகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்னா சக்கரத்தையும் நம்மளுடைய கொண்டைக்கொல்லி சக்கரத்தையும் வந்து ஆக்டிவ் பண்ணிவிடுது. இப்படி ஒவ்வொரு ராகம் வந்து இருக்குது. அதே மாதிரி மணிப்பூர சக்கரம் ஆக்டிவ் ஆகணுமா, பூபாலம் பூபாலம்னு சொல்கிற ராகம் இருக்குது. அந்த பூபால ராகம் உங்களுக்கு பாடும்போது வயிறு சார்ந்த பிரச்சனையில் சால்வ் ஆகும். உங்களுக்கு மலைக்கோர ராகம் மாதிரி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் நம்ம வித்வான்கள் வந்து பாடுவாங்க, மழை வரணும் அப்படின்னா அதில் வர சொல்லி பாட்டு பாட வைப்பாங்க. அந்த பாட்டு பாடும்போது அந்த மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குது. அது ராகமும் அப்படி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து இப்போ உங்களுக்கு கோயிலுக்கு போகிறோம், நாம இப்போ நாகஸ்வரம் வாசிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து மத்தாளம் அடிக்கிறாங்க, நம்ம உடம்பு எப்படி ஆக்டிவ் ஆகுது உங்களுக்கு? உங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரஸ் ஃபுல்லாக எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் ஆகிக்குது. நம்ம எதுக்கு டான்ஸ் ஆடுறோம்?
நம்மளால் நிற்க முடியுதா? நல்லா ட்ரம்ஸ் நல்ல பீட்டு போட்டு அடிச்சுன்னு வைங்க. விஜய் ஆட்டோமேட்டிக்கா பாட்டு கை போட்டு அடிச்சு கால் எப்படி அவனுக்கு அடிக்குது? கைகால அடிக்குது இல்லை? ஆமா. இன்னும் ஜனநாயகன் படம் வருது, நீ பாட்டு கடைசி பாட்டு வருது. ஆமா. ட்ரம்ஸ் சரியான ட்ரம்ஸ் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு நம்மளால் நிற்க முடியாது. ஆனால் கடைசி படம் தானே ஒரு அடி அடினா விஜய் நல்லா ஆடுன்னு ஆடுவார் இல்லையா? நம்ம செய்ய மாடுவார்ல, ஆடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நம்ம எந்திரிச்சு ஆடுறோம். அப்போ நம்மளுடைய சக்கரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூண்டுது, நம்மளால தாக்கு பிடிக்க முடியறதில்ல. இதே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். இதே நெகட்டிவ் நினச்சின்னு வைங்க, கோயிலில் சாமி வந்து ஆடுறது ஒன்று ஆடுவாங்க, அது பாசிட்டிவ். பேய் ஆடுறாங்க இல்லைங்களா, அது வேற. அவை வந்து அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதில் ஆட வைக்கிறது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸில் சாமி ஆடுவாங்க, அருள் சொல்லுவாங்க, அது வந்து திருவாக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு, அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வர்றது. அதே நம்ம லேடிஸ் வீட்டில் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இல்லைன்னா சில பேர் ரொம்ப ஐயோ எனக்கு உள்ள சொல்லுவாங்க. இப்போ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் கேரளாவில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பேய் சம்மந்தப்பட்டது இந்த ஆட்டம் தான் வருது உங்களுக்கு. அங்கே கோயிலுக்கு போனால் இதான் நிறைய இருப்பாங்க. ஓகே. பொள்ளாச்சிக்கு அடுத்தது இருக்கு. பொள்ளாச்சி இல்லைப்பா, கேரளா திருவேண்டரம். இங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பக்கத்தில் மாசாணி அம்மன். மாசாமி கோயிலுக்கு பக்கத்தில். மாசாணி அம்மன் கோயில் பக்கத்தில் அது எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறது சோட்டானிக்கரை கோயில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேமஸ் கேரளாவில். அங்கே வந்து என்னங்கன்னா மெயின் இது மாதிரி இந்த தீய சக்திகள், இந்த பேய் பிடிச்சி ஆடுறது அதிகமாக ஆடுறாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு அதான் நான் சொல்கிறேன், வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வேறுபாடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ராகங்கள் வந்து நல்ல ராகங்கள் நீங்கள் பாடும்போது நம்ம குறிச்சி வந்துட்டு சொல்லுவார், நீ எம்ஜிஆர் பாட்டு கேளப்போ உனக்கு வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு நம்ம துடிக்குதில்ல, அதே மாதிரி ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்னு ஒன்று நம்ம அழுகிறோம்ல. என்ன காரணம்னா நம்ம அந்த எனர்ஜி நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் ஆகிக்குது உங்களுக்கு. அதே நீங்கள் அழுகிற பாட்டு நீங்கள் அழுதிங்கன்னா நம்ம உடம்பு அப்படி டவுன் ஆகிடும், நம்ம சக்கராஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகிடுது. அப்போ ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நாம் வந்து ராகத்தை கொடுக்க வந்து நல்லாகும். இல்லை சார் நான் இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார், ராகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணிட்டு எனக்கு எப்படி உடம்பு க்ளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று நீங்கள் உப்பு தண்ணி நார்மலாக கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பை நீங்கள் தண்ணியில் கலந்து குளிக்கலாம். ஓகே. அல்லது ஏதோ உங்கள் நியரஸ்ட் பக்கத்தில் கடல் இருந்தால், எதுக்கு திருச்செந்தூர் நான் போகிறேன், கடலை குளிக்க போகிறோம் இல்லையா, கடலில் குளித்தோம்னா அந்த உப்பு தண்ணி பட்டுதுன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஓகே. எது கோயிலுக்கு போகிறோம், டெய்லியும் உப்பு போட்டு குளிக்கிறது நல்லது. ஓகே. அல்லது நம்ம இப்படி வருஷம் இருக்கு 6 மாதத்துக்கு திருச்செந்தூர் போகிறோம், இல்லை வேறு கடல் போகிறவங்களுக்கு ஏதோ கடலுக்கு பக்கம் நான் போகிறோம் அப்படின்னா கடல் போய் குளிச்சுட்டு நான் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது, இப்போ வேளாங்கண்ணி இருக்குது உங்களுக்கு போகிறோம் இல்லைங்களா, திருச்செந்தூர் போகிறோம், போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நான் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்குல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்களே முருகனை பார்த்தப்ப எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற போது அந்த எனர்ஜி வந்து இறைவன் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாறிக்கும். இப்போ நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து வாரம் ஒரு முறை நல்லா சாணி போட்டு நல்லா வலிப்பாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சாணி போட்டு வலிப்பாங்க. அதில் எல்லார் வீட்லேயும் பக்கத்தில் மாடு இருக்கும், மாட்டுலேருந்து மாட்டு கோமை வாங்கிட்டு வந்து நல்லா தெளித்து விடுவாங்க. வீட்டில் மாந்தலை கட்டுவாங்க. வீட்டில் ஏன் மாந்தலை கட்டுறாங்க, வேப்பத்தலை கட்டலாம், இல்லை கொய்யா இலை கட்டாமல் ஏன் மாந்தலையும் மட்டும் கட்டுறாங்க தெரியுமா? கதாவது உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு மாந்தலை வந்து நம்ம மாவிலை ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை இழுத்துட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே தள்ள உங்களுக்கு. அதனால தான் வீட்டுக்கு வெளியே நான் வந்து மாந்தலை கட்டுறது. மாடுக்காமல் ஜொலிக்கிறவங்களுக்கு வந்து கிருமி நாசினி. கிருமி நாசினி இருக்குன்னா வீட்டில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த கொசு ஈ வர்றது, இல்லை கரப்பான் வர்றது, பூச்சி வர்றதெல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராது. இது எல்லாமே என்னென்னா வந்து நம்ம இயற்கையாக வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. நாம் என்னென்னா இப்போ சயின்ஸ் ஆக நாகரிகம் அதிகம் வர நாம் இப்போ துடைக்கிறதுக்கே மிஷின் வந்துருச்சு உங்களுக்கு. வந்துருச்சு இல்லையா? நான் தண்ணி வச்சு அது பாட்டு துடைச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். நம்ம குமிஞ்சு வந்து துடைக்கிறதெல்லாம் குறைவு உங்களுக்கு, மாட்டுக்காமல் தெளிக்கிறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு. ஆனால் கோயிலில் பண்ணுறாங்க பாருங்கள், இப்போ எல்லா கோயிலையும் பாருங்கள். இப்போ நாம் வந்து வீடு கட்டி ஒரு 10-12 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு பெயிண்ட் பண்ணி கனவுதயம் ஏதாவது நான் பண்ணுறோம். ஆனால் கோயிலில் அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்கிற கோயில்லையே 12 இயர்ஸ் ஒன்ஸ் எது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க? எனர்ஜி கொடுக்குறக்கு. அங்கே சாமி இருக்குது, எனர்ஜியஸாக இருக்குது, இருந்தாலும் ஏன் 12 இயர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன காரணம்னா எல்லா மக்களும் போகிறாங்க, அதோட குறைகளை சொல்கிறாங்க. அப்போ அந்த சாமி அது வாங்கிட்டு அது பிரபஞ்ச சக்தி மூலியமாக அவனுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி
என்ன கொடுக்கணும் கொடுக்குது. ம். அப்போ நம்மளை படித்த இறைவனுக்கே 12 வருஷம் வரைக்கும் நாம் வந்து ரீசார்ஜ் கும்பாபிஷேகம் பண்றோம். பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்ம உடம்பு நம்ம டெய்லி பண்ணணும்ல. பண்ணணும். அதுக்கு இந்த வர்மா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? ஓகே.